கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த வேளையிலும் கூட இந்த நாட்களிலும் நாங்கள் இந்த சூம்பலியாக தொடர்ந்தும் என்று ஆசைப்பட்டு கொண்டென்றல்ல, இப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் இது இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் தனியே ஒருவர் நாங்கள் இருந்து விடாதபடி இப்படியான ஒரு கூடுகையில கூட கர்த்தர் ஐக்கியப்படத்தக்கதாக, கர்த்தருக்குள்ளாக தேவ பிள்ளைகள் இந்த காலகட்டங்களிலே எதை செய்ய வேண்டுமோ என்ற அந்த தேவ நோக்கத்தை கூட இந்த சூழ்நிலையாக இன்னும் ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக கூட இப்படியான காலகட்டங்களிலே நிறைவேற்ற கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய அநேகருக்கும் எங்களுக்கும் கூட இப்படியான காரியங்களை எங்களை செய்து தந்திருக்கிறபடினாலே கர்த்தர் இதற்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்தும் இப்படியான காலகட்டங்கள் இப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் எந்த விதத்திலும் எங்கள் அன்பு தெய்வம் எங்களை ரட்சித்த தெய்வத்தை நாங்கள் மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது தேவனுக்கு இப்படியான சூழ்நிலைகளை நிறுத்துவதற்கோ அல்லது இப்படியான சூழ்நிலைகளை ஒரு விடுதலைகளை கொடுப்பதற்கோ இப்படியெல்லாம் இவ்வளவு காலம் ஏன் இழுத்தடிக்கப்படுகிறது காரியங்கள், ஏன் தெய்வம் என்று இருந்தால் இப்படியெல்லாம் தொடர்ந்து ஏன் நடப்பான் என்று சொல்லுகிற அந்த கேள்விகள் அல்லது முறுமுறுப்புகள், இப்படியான காரியங்கள் தேவனை குறித்த ஒரு தேவனுடைய அந்த வல்லமையை குறித்த ஒரு மட்டுப்படுத்துகிற அந்த விடயங்களாக இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களாக இந்த நாட்களில் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு நினைவு, தெய்வத்தை அறியாமல் ஒன்றுமே நடக்காது. ஆமென். இன்றைக்கும் இந்த நோர்வே தேசத்தில் இல்லை வருகிற கிழமையும் இப்படித்தான் ஒரு சூழ்நிலை போகும் என்று சொன்னால் தெய்வத்தை அறியாமல் ஒன்றுமே நடக்காது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த விதத்திலும் தெய்வத்தினுடைய வல்லமையையோ தேவனையோ நாங்கள் மட்டுப்படுத்தி அவரை குறைவாக எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் சிந்திக்கக்கூடாது. மற்றவர்கள் நினைக்கலாம். அதைத்தான் சீசர்களிடத்தில் கூட இயேசு கேட்கிறார், என்னை குறித்து மற்றவர்கள் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மைக்கு எரேமியா என்றும் எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. இயேசு கேட்கிறார், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தெய்வம் எப்பொழுதுமே அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவரை அறியாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் நாங்கள் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பமும் அந்த ஒரு ஏக்கமும் ஒரு தேடலும் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஆகவே உலகம் பல விதங்களிலே சோர்ந்து போய் பல காரியங்களை பேசினாலும் நாங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். எங்கள் ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று அந்த நினைவோடு தொடர்ந்தும் அந்த வைராக்கியத்தோடு ஒப்புக்கொடுத்தலோடு கர்த்தருக்குள்ளாக செயற்படுவோம். இந்த சூழ்நிலையாக நாங்கள் இந்த வீட்டு கூடுகைகளிலும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை நாங்கள் வளமையாகவே தியானித்து கொண்டு வருகிறோம். உங்கள் அநேகருக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தி தாய்மைக்குள்ளே தவிக்கும் எழுப்புதல் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பின் கீழாக அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் எங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லியிருந்தார். அன்றைய நாள் தாய்மார்கள் தினமாகவும் இருந்தது. தாய்மார்களுக்கும் ஒரு தேவனுக்குள்ளான ஒரு எழுப்புதல் அடையத்தக்கதான அவர்களுடைய காரியங்களிலும் கூட உயிர்ப்பிக்கத்தக்கதான நல்ல ஆலோசனைகளாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த தேவ செய்தி, அதாவது ஒரு தாய்மைக்குள்ளே தவிக்கும் எழுப்புதல், ஒரு தாயானவள் எப்படியாக கற்பம் தரித்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் எப்படியாக அவளுடைய செயற்பாடுகள், அவளுடைய தவிக்கிற தன்மைகள், எப்படியா அவளுடைய நடைமுறைகள்
இருக்கும். ஏனென்றால் அந்த பிள்ளையை கற்பந்தரித்திருக்கிற அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் எப்படியான ஒரு செயற்பாடுகளுக்குள்ளே இருப்பாளோ அல்லது எப்படியெல்லாம் அவளுடைய காரியங்கள் இருக்குமோ இந்த நாட்களிலும் கூட இந்த தலைப்பின் பிரகாரம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், அது பெண்களாயிருக்கலாம் ஆண்களாயிருக்கலாம், எல்லாருமே நாங்கள் ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததியை நாங்கள் கற்பம் தரித்து பெற்றெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு எழுப்புதல் என்று சொல்லி நாங்கள் அந்த வெளிப்பாட்டிலே செய்தியை பார்த்தோம். ஆகவே இந்த நாட்களிலும் கூட அந்த தாய் எப்படியாக ஒரு பிள்ளையை கற்பம் தரித்து பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் எவ்வளவுத்திற்கு அவள் அந்த பிள்ளைக்காக, அந்த கற்பம் தரித்த அந்த பிள்ளைக்காக எப்படியெல்லாம் தன்னை விட்டு கொடுப்பாள், தன்னுடைய காரியங்களை தியாகம் பண்ணுவாள் என்று சொல்லி அருமையான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நான் அதை சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அழகாக ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். எப்படி, அதாவது அந்த தாய் பிள்ளையை கற்பந்தரித்த பிற்பாடு அந்த பிள்ளையின் நிமித்தம் எப்படியெல்லாம் சக்தி வரும், சில வேளைகளிலே சில கஷ்டமான நடக்க முடியாத காரியங்கள் இருக்கும். அதாவது படுக்கும் பொழுது தனக்கு விரும்பின பக்கங்களில் படுக்க முடியாது. இப்படி சில கஷ்டங்களுக்கூடாக கூட அவள் அந்த கற்பந்தரித்த பிள்ளைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவளாய் தியாகம் பண்ணினவளாய் இருப்பாள். அதே போல நாங்களும் இன்றைய நாட்களிலும் கூட அநேக ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததியை நாங்கள் கற்பம் தரித்து நாங்கள் பெற்றெடுக்கத்தக்கதாக நாங்களும் இப்படியாக பிரயாசப்பட வேண்டும். அந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் எப்படியாக பிரயாசப்படுகிறோம், செயற்படுகிறோம், எப்படியாக அந்த ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படும் பொழுது சில வேளைகளிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், சில நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான எதிர்ப்புகள் கூட வரலாம். ஏனென்றால் எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கென்று ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததியை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஒரு வெளிப்பாடு இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இந்த நாட்களிலே இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் பிரகடனப்படுத்தி இன்றைக்கு 2 மாதத்தின் நடுப்பகுதியை கூட நாங்கள் கடந்து விட்டோம். கர்த்தர் இப்படியான நாட்களிலும் கூட எழுப்புதலை குறித்த செய்திகளை எங்களுக்குள்ளே இன்னும் நாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சோர்வடைந்தவர்களாக அல்லது ஒரு அமுங்கி இருக்கிறவர்களாக இருக்காதபடிக்கு எங்களுடைய ஆவியும் தட்டி எழுப்பப்பட்டு இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல், தேவனுடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் செயற்படுவதற்கு கர்த்தர் இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்களில் பேசி வருகிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தாயானவள் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக, அவள் கற்பந்தரித்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் எப்படியான அவளுடைய தியாகம் இருக்குமோ நாங்களும் இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய ரீதியிலே அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுப்பதற்கு சில வேளைகளை நான் சொன்னது போல பலவிதமான போராட்டங்களை சந்திக்க நேரிடும். பலவிதமான பேச்சுக்கள், நிந்தைகள், அவமானங்கள் கூட. ஏனென்றால் நான் சொன்னது போல, ஊழியக்காரர் சொன்னது போல, இப்படி ஒரு தாய் பிள்ளையை கற்பந்தரிக்கும் பொழுது அப்படி அந்த பிள்ளையின் நிமித்தம் சக்தி எடுப்பா, பிள்ளையின் நிமித்தம் சில வேளைகளில் சில நாரினோவளோ பலவிதமான சில கஷ்டங்களுக்குள்ளே அவள் தன்னுடைய விருப்பத்தின்படி தனக்குரிய காரியங்களை விட்டு அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணுவது போல இந்த நாட்களிலும் இப்படியான இந்த காலகட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அநேக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலும் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் பிரயாசப்படும் பொழுது இப்படியான காரியங்களும் வரும் என்பதை கருத்திலே கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். அதாவது செயற்படுகிறது என்று சொன்னால் எப்படி 1 நாள் 2 நாள் 1 மாதம் என்றல்ல, எப்படி பிள்ளை 9 மாதம் 9.5 மாதம் அங்கே வயிற்றிலே இருந்து பெற்றெடுக்கிறது போல நாங்கள் இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய ரீதியிலே இவைகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாவற்றையும்
அங்கே ஒப்பிட்டு பார்க்கிறான் அல்லது நிதானித்து பார்க்கிறான், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த தாயினுடைய ஒரு உலக பிரகாரமாக பேச்சு வழக்கின்படி ஒரு தாயானவள் கற்பம் தரித்து விட்டால் எப்படி அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணுவாள், அதே போல நாங்களும் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே அநேகருக்குள்ளே தேவனுடைய ஒரு வல்லமை வெடித்து அங்கே வெளிப்படத்தக்கதாய், அல்லது அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிரியைகள், அங்கே தேவனுடைய அற்புதமான செயற்பாடுகள் அவர்களுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாய் நாங்கள் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கற்பம் தரிக்க வேண்டும். இப்படியாக தேவ பிள்ளைகள் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் பேசி வருகிறது போல சில வேளைகளே நேரடியாக கதைத்து பேசி நேரடியாக சில விடயங்களை சொல்ல முடியாவிட்டாலும், இப்படியான காலகட்டங்களிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப காரியங்கள், இந்த மீடியா காரியங்களை வைத்து கூட கர்த்தருக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பிரயாசப்படலாம். நாங்கள் ஒரு நாள் அல்ல, தொடர்ந்தும் பிரயாசப்படலாம் என்பதை இந்த நாட்களிலும் கர்த்தர் அதற்கேற்ற பிரகாரமாக சில வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். உலகம் எவ்வளவுத்திற்கு இந்த வசதிகளை தன்னுடைய உலக காரியங்களுக்காக உலக மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் இவைகளை எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளே இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கற்பம் தரித்து, சில வேளைகளில் ஒருவருக்கு தொலைபேசியிலே இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை இயேசுவண்டை வழிநடத்தும் பொழுது சில வேளைகளில் அவர்கள் நாங்கள் பேசுகிற பேச்சை அல்லது சொல்லுகிற காரியங்களை அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி சில விதமான பேச்சுக்களை பேசலாம், பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் செயற்படும் பொழுது கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை நாங்கள் பெற்றெடுக்க முடியும் என்பதை நாங்கள் சென்ற கிழமையிலே பார்த்தோம். இந்த நாட்களிலும் கூட நான் அவைகளை குறித்த சில சம்பவங்களை அல்லது சில நபர்களை குறித்து நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இவைகளை குறித்து சென்ற கிழமையிலே ஊழியக்காரன் சொல்லியிருந்தால், இதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நாங்கள் சகிக்க வேண்டும், சிலவற்றை தியாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சூழ்நிலைகளை கூட நாங்கள் பார்க்க கூடாது என்று சொல்லி ஊழியக்காரன் சொல்லி இருந்தார். ஆகவே இந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன், இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலை, இந்த தேவனுடைய ஒரு ஆத்துமாக்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாய் அல்லது தேவனுக்குள்ளாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற இந்த தலைப்பின் பிரகாரம் கற்பம் தரித்து பெற்றெடுக்கத்தக்கதாக சில வேளைகளில் எங்களுக்கு நடைமுறை ரீதியாக இவ்வளவு காலமும் நாங்கள் கையாண்டு வந்த வழிமுறைகள் எல்லாம் சாத்தியமாகாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் இப்படியா எதிராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செயற்பட முடியும் என்பதை இன்றைய இப்படியான மீடியாக்களோ தொழில்நுட்ப கருவிகளோ வைத்து நாங்கள் செயற்பட்டு கூட நாங்கள் கர்த்தருக்கென்று ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததிகளை நாங்கள் கற்பம் தரித்து பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி அநேக தேவ மனுஷர்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சென்ற கிழமையிலே ரூத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்படி அவளுடைய சூழ்நிலை, அங்கே சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலே இருந்த அந்த ரூத் எப்படியாக இயேசுவினுடைய அந்த சரித்திரத்திலே, அந்த வம்ச வரலாற்று அந்த அட்டவணையிலே அவள் இடம் பெற்றாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் சூழ்நிலைகள் ஒரு காரணம் அல்ல. ஆத்துமாக்களை நாங்கள் கர்த்தருக்கென்று கற்பம் தரித்து பெற்றெடுப்பதற்கு அவை சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நாங்கள் செயற்பட்டு நாங்கள் தேவனுக்கென்று அநேக ஜனங்களை சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லி அந்த ரூத்தினுடைய சம்பவத்தில் இருந்து கூட நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இன்றைய நாளிலும் கூட நான் மூன்று குடும்பத்தினர் அல்லது 3 பெண்கள், அவர்கள் தேவனுடைய ஒரு வழிநடத்தலின் பிரகாரம் தேவனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர்கள் கற்பம் தரிக்கப்பட்டு அங்கே பிள்ளையை பெற்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவைகளை நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுதான்
மிகவும் முக்கியம். ஆவிக்குரிய ரீதியிலே இவைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எந்த தலைப்பின்களாக பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு தாய் எப்படி பிள்ளையை கற்பம் தரித்து அந்த பிள்ளைக்காக எப்படி தியாகம் பண்ணி அந்த பிள்ளையை அவள் 9 மாசமோ இருந்து பெற்றெடுப்பது போல நானும் நீங்களும் கூட அப்படியாக ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய ஒரு விசுவாச ஒரு சந்ததியை நாங்கள் கற்பம் தரித்து பெற்றெடுப்பதற்கு பல தியாகங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் செயற்பட வேண்டிய அவருடைய வழிநடத்தல்களின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டிய விடயங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது எங்களுக்கு சில வேளைகளில் கஷ்டமான சில வழிகளில் கூட நாங்கள் நடத்தப்படலாம். அவைகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். எப்படி பிள்ளைக்காக அவள் தாய் எப்படியாக பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் எவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுவாளோ, எவ்வளவுத்துக்கு அதற்காக தியாகம் பண்ணுவாளோ, நாங்களும் அதற்காக தியாகம் பண்ண வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எதிரான இந்த நிலைமையிலும் இந்த நாட்களிலும் கூட. ஆகவே நான் முதலாவதாக உங்களுக்கு தெரியும், சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம், அங்கே சாராளை குறித்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய ஒரு சித்தத்தின்படி, தேவனுடைய ஒரு நோக்கத்தின் பிரகாரம் தேவன் அவர்களுடைய வயசு, அவர்களுடைய அந்த சரீர பிரகாரமான அவர்களுடைய அந்த அதாவது சக்திகள், அவர்கள் எப்படியாக அந்த பிள்ளையை இத்தனை வயசில் கூட அவர்கள் கற்பந்தரித்து பெற்றெடுக்க முடியுமா என்ற மனுஷீக பார்வைகளுக்கு அப்பால் தேவனுடைய அந்த சித்தத்தின் பிரகாரம், தேவனுடைய ஒரு நோக்கத்தின் பிரகாரம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அங்கே அந்த ஆபிரகாமும் சாராளும் எப்படியாக கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், அவர்களுடைய சூழ்நிலைகளும் எப்படியாக அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அவர்களுக்கு ஏற்ற வயசல்ல, அவர்களுக்கு சரீர பிரகாரமான ஒரு பிள்ளையை அவர்கள் சுமப்பதற்கு உரிய சக்திகளோ அதற்குரிய பலமான ஒரு சரீர காரியங்களும் அல்ல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவ பிள்ளைகளே அவர்கள் 2 பேரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயற்பட்டார்கள். ஆபிரகாம் அங்கே ஈசாக்கை அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், அங்கே தேவனுடைய அந்த நோக்கத்தின் பிரகாரம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார். அதன் மூலமாக இன்றைக்கு நாங்களும் கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சில வேளைகளிலே நாங்கள் சில ஒப்புக்கொடுத்தல், சில தியாகங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். சரி, ரோமர் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17 இருந்து நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். வாசித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படியாக தேவனுடைய அந்த வழிநடத்தலின் பிரகாரம் அவர்கள் அங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்ததி, விசுவாச ஒரு சந்ததியை அல்லது தேவனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர்கள் ஒப்புக்கொடுத்து செயற்பட்டார்கள். அதே போல நாங்களும் செயற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லுகிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்கள், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்கள், எப்படியான ஒரு சூழ்நிலையிலே
தேவனுடைய அந்த வழிநடத்தலின் பிரகாரம் தேவனுடைய ஒரு நோக்கம் அந்த பிள்ளையின் மூலமாய் வெளிப்படத்தக்கதாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எப்படி ஒப்பு கொடுத்தார்கள்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அங்கே உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அதாவது கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி? தேவனுடைய வார்த்தையை நம்பி. ஆமென். அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையினாலே பலனடைந்தாளாம். அந்த வார்த்தையினாலே தான் அங்கே கற்பம் தரிக்க பலனடைந்தாள் என்று சொல்லப்படுகிறது. வயது சென்றவளாயிருந்தால் சரி, கற்பம் செத்து போனது என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. இவைகளெல்லாம் எண்ணாதிருந்து கர்த்தருடைய வார்த்தையை, ஆமென், அதை அவர்கள் விசுவாசித்து வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தான் அதிலே கற்பம் தரிக்க பலனடைந்தார். இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இப்படியான சூழ்நிலைகளிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலின் இந்த ஆண்டிலே எழுப்புதலின் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே, இந்த ஆண்டை எழுப்புதலின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறபடினாலே, நானும் நீங்களும் இந்த வார்த்தையை, தேவன் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஆமென். வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி எப்படி அங்கே சாராள் கற்பம் தரிக்க பலனடைந்தது போல நானும் நீங்களும் இந்த வார்த்தையின் மூலம் தேவ பிள்ளைகளே அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கற்பம் தரிக்கும்படியாக, ஆமென், ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை பெற்றெடுக்கத்தக்கதாய் நாங்கள் கற்பம் தரிக்க நாங்கள் பலனடைய வேண்டும். ஆமென். இந்த சூழ்நிலைகளை வைத்து இதெல்லாம் சரிவராது, இது 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 கஷ்டம் என்று சொல்லி அப்படியான எண்ணங்களை விட்டு இன்றைக்கே ஆயத்தப்படுவோம், அல்லது இன்றைக்கே நாங்கள் தொடங்குவோம். இந்த வழியாவது அநேக ஆத்துமாக்களோடு தொடர்பு கொண்டு, தேவ பிள்ளைகளே, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன், நான் சரி நீங்கள் சரி, எப்படியாவது அநேக ஆத்துமாக்களை நாங்கள் தேவன் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படியாவது நான் முயற்சித்து அநேக ஆத்துமாக்களை கற்பம் தரிக்கத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று கற்பம் தரித்து பெற்றெடுக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் செயற்பட எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இப்படியாக இந்த ஆபிரகாமும் சாராளும் எப்படியாக அவர்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாயிருந்தாலும் சூழ்நிலைகள் அவர்களுடைய தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய சரீர பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். ஆமென். அதுதான் நான் திரும்ப என்ன சொல்றேன் என்றால், எப்படி அவள் கற்பந்தரிக்க பலனடைந்தாள் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து என்று சொல்லப்படும். வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றார். அதுதான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அவர்களும் சூழ்நிலைகளை பார்க்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் செய்வார். அப்படின்னா கர்த்தர் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளே அநேக ஆத்துமாக்களை நாங்கள் பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லித்தான் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாங்கள் விசுவாசிப்போம், நாங்கள் செயற்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படியாக அங்கே அதாவது சாராளுடைய ஆபிரகாமுடைய ஒரு தியாகமான செயற்பாடு, அங்கே ஒரு தேவனுக்குள்ளான ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை அங்கே உருவாக்கத்தக்கதாய், அந்த மகனை பெற்றெடுக்கத்தக்கதாய் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அடுத்த நான் சொல்லுகிற காரியம் மரியாளை குறித்து கூட நாங்கள் பார்க்க முடியும். எப்படியாக உலகத்தின் இரட்சகரை, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய வழிநடத்தலின் பிரகாரம் அவள் கற்பம் தரித்தாள். அவள் எப்படியாக, அவள் ஒரு கன்னிகையா இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையை அவள் பார்க்காதபடிக்கு, தன்னுடைய நிலைமைகளை மற்றவர்கள் எப்படி நினைப்பார்கள் அல்லது எப்படியான எதிர்ப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்றால் அப்படியான ஒரு சமுதாயத்திலே அப்படியான ஒரு நிலையிலே இருந்தவளாய் இருந்தாலும்
தேவனுடைய வார்த்தையின் பிற. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த எழுப்புதலின் ஆண்டிலே நானும் நீங்களும் கர்த்தர் எழுப்புதலின் ஆண்டென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எழுப்புதல் வர வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் செயற்பட வேண்டியது முக்கியம் என்பதை இந்த நாட்களிலே அதிகமாகவே கற்றுக்கொண்டு தருகிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை நாங்கள் கற்பம் தரித்து பெற்றெடுக்க வேண்டும். அது ஒரு எழுப்புதல். அங்கே எழுப்புதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலைகளை சாட்டிக்கொண்டு இது முடியாதென்று இருக்கக்கூடாது. நாங்கள் செயற்படுவோம். அநேக ஆத்துமாக்கள், அநேக தேவனை அறியாத ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் பலவிதமான அடிமைத்தனங்களிலும் பலவிதமான காரியங்களில் இந்த நாட்களிலும் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலும் அவர்களை நாங்கள் தேவன் பக்கமாய் தேவனுக்குள்ளாக அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததிகளாக அவர்கள் மீண்டும் பிறக்கத்தக்கதாய் அவர்களுக்காக நாங்கள் செயற்பட வேண்டும். கற்பம் தரித்து அந்த பிள்ளைகளை தேவனுக்குள்ளே பெற்றெடுக்கும் வரைக்கும் நாங்கள் எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும், சில எங்களுக்கு எதிரான காரியங்கள் வந்தாலும் சகித்து கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். இது கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் செய்கிற ஒரு பெரிதான எழுப்புதலுக்குரிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மரியாளை குறித்தும் நான் சொல்லியிருந்தேன். லூக்கா புஸ்தகத்திலே நான் அந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரத்திலே 28 இருந்து நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஏன் இதை வாசிக்கிறேன் என்றால் அவர்களுடைய சூழ்நிலையைத்தான் நான் அதுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடினாலே, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்தினபடினாலே எப்படி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அங்கே பெரிதான ஒரு அற்புதமான காரியங்களை செயற்படுத்தும்படியாக அவர்கள் மூலமாக அங்கே பிறந்த பிள்ளைகள் அங்கே செயற்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 28 பார்ப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்கள், எப்படியான ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லி எப்படிப்பட்டவர் உனக்குள்ளே இருந்து பிறக்கப் போகிறார் என்ற தீர்க்க தரிசனமான காரியங்களை வார்த்தைகளை சொல்லி அங்கே அவளிடத்தில் இருந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதாய், அல்லது அவளிடத்தில் அந்த கற்பம் உருவாகத்தக்கதாய், அல்லது அவள் கற்பம் தரித்த அந்த பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதாய் தேவ தூதன் அங்கே அவளுக்கு சொல்லும் பொழுது அவள் அங்கே சில காரியங்களை கேட்டாலும் அவள் கருதியாக சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி. ஆமென். உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே தேவ பிள்ளைகளை இவைகளுக்குள்ளே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். அவள் சொல்லுகிறார், எப்படி நான் கர்ப்பவதி ஆவேன், நான் புருஷனை அறியேனே. அப்ப அந்த நேரங்களில் தான் அங்கே யோசேப்பை நியமித்திருக்கிறார்கள் இவளுக்காக. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இப்படியான ஒரு செய்தி வந்த பொழுதிலும் அங்கே எப்படியாக அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். இயேசு இரட்சகர் இந்த பூமியிலே வெளிப்படத்தக்கதாய், இயேசு இரட்சகர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் இந்த உலகிற்கு, இந்த பூமிக்கு வெளிப்படத்தக்கதாய், எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து எங்களை பரலோக ஒரு வாசிகளாக அல்லது ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் மாற்றப்படத்தக்கதாய் அங்கே ஒரு கற்பம் எப்படியாக அங்கே தரிக்கத்தக்கதாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி நாங்கள் மரியாளை குறித்து பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த நாட்களிலும் அவளுடைய சூழ்நிலையும் எப்படி புருஷனை அறியாத ஒரு கன்னிகை
புருஷன் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாள், அந்த வேளையில் தான் இவளுக்கென்று அங்கே ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே தேவ தூதனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தால், அங்கே கற்பம் தரித்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தால், தியாகம் பண்ணினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லுகிறேன். ஆகவே நாட்களே தேவ பிள்ளைகளே, எங்களால் முடியும். அன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட இவர்களுடைய நாங்கள் ஆபிரகாம் சாராளுடைய காரியத்தை பார்த்தாலும், இந்த மரியாளுடைய காரியத்தை பார்த்தாலும், அவர்களுடைய சூழ்நிலை எல்லாம் எவ்வளவுத்திற்கு ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் தேவனுக்கென்று அங்கே தேவனுடைய ஒரு நோக்கம் இந்த பூமியிலே வெளிப்பட, தேவனுக்கென்று அநேக ஜனங்கள் தேவன் பக்கமாய் ஒப்பு கொடுக்கப்படத்தக்கதாய், அங்கே இரட்சகர் பிறக்கத்தக்கதாக அங்கே அவள் கற்பம் தரித்தாள். கற்பம் தரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தால், செயற்பட்டால், நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக இரட்சகராகி இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டால். இன்றைக்கும் நாங்கள் அவருடைய கிருபையினால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆத்துமாக்கள் இன்றும் கூட ரட்சிக்கப்படும்படிக்கு ஏதுவாக அங்கே மாறின ஒரு தாய் என்று சொல்லலாம். அங்கே அதாவது இயேசு இந்த பூமிக்கு வெளிப்படுவதற்கு மரியாளை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாங்கள் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் எப்படியாவது நாங்கள் அநேக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் அவர்களை கற்பம் தரித்து தேவனுக்கென்று நாங்கள் அவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகத்தக்கதாய், அவர்களுக்குள்ளே தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படத்தக்கதாக பிரயாசப்படும். இதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. நாங்கள் கற்பம் தரிக்கிறது, கற்பம் தரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில வேளைகளை நீங்கள் வித்தியாசமாக யோசிக்க வேண்டாம். அதாவது அவர்களுக்காக எவ்வளவுத்துக்கு செயற்படுகிறோம். நாங்கள் ஒரு ஆத்துமாக்களுக்காய், 2 ஆத்துமாக்களுக்காய் அல்லது எத்தனையோ ஆத்துமாக்களுக்காய் எப்படி இந்த நாட்களிலும் இந்த சூழ்நிலைகள் எதிராக ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத இப்படியான காலகட்டத்திலும் எப்படி நாங்கள் செயற்படுகிறோம் அல்லது செயற்படாமல் இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டு நாங்கள் இன்றைய நாளும் செயற்படாமல் இருந்தால் செயற்படத்தக்கதாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு இப்படியான இந்த பாத்திரங்கள் மூலம், இந்த ஆபிரகாம் சாராள் எப்படி அவர்களுடைய சூழ்நிலை எதிராக இருந்த பொழுதிலும் ஈசாக்கு வெளியே வர வேண்டும், அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவனுடைய நோக்கம் ஈசாக்கின் மூலம் அங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் தேவன் அங்கே அவர்களுக்கு சொன்னதின் பிரகாரம் அவர்கள் கீழ்ப்படிந்து சாராளும் அங்கே கற்பந்தரித்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்தது போல, மரியாளும் எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசுவை கற்பந்தரித்து பெற்றெடுத்தது போல நாங்களும் இந்த நாட்களும் எப்படி சூழ்நிலை வந்தாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆத்துமாக்களை, அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று பெற்றெடுக்கத்தக்கதாக நாங்கள் கற்பம் தரிக்க வேண்டும். நான் சொல்றது கற்பம் தரிக்கிறென்றால் இந்த கற்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த நாட்களில் எப்படியெல்லாம் நாங்கள் தியாகம் பண்ணுவோமோ அந்த பிள்ளைக்காக, அதே போல இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். எங்களை விட்டு கொடுக்க வேண்டிய இடங்களில் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி சகித்து என்ன பேச்சுக்கள், சில வேளைகள் நாங்கள் பிரயாசப்படுகிற ஆத்துமாக்களாலேயே அந்த ஜனங்களாலேயே சில போராட்டங்கள் வரலாம். இதை ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். அதையும் நாங்கள் சகித்து கொண்டு என்றால் எப்படி கற்பத்தில் இருக்கிற பிள்ளை மூலமாய் எங்களுக்கு பெற்ற அதாவது தாய்மாருக்கு எவ்வளவு நோவுகள் வந்தாலும் அவர்கள் அதை சகித்து கொண்டு பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் இருப்பார்கள். அதே போல நாங்களும் இன்றைய நாளிலும் அநேக ஆத்துமாக்களுக்காக எந்த காரியத்திலும் நாங்கள் மனம் பதறி எங்களுடைய மாம்சம் எழும்பி விடாதபடி அநேக ஜனங்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக நாங்கள் சகித்து அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். அவர்களை நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். ஆமென். இந்த 2 பேருடைய சூழ்நிலைகள், நான் என்ன சொல்லுகிறேன், முக்கியமாய் சூழ்நிலைகளை நாங்கள் காரணம் காட்ட வேண்டாம். அதுதான் நான் சொல்லுகிறேன். இவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு அதாவது சாட்டுப்போக்காக மாறவில்லை. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுத்தார். இந்த மனுஷன் வார்த்தையின் பிரகாரம் அல்ல, தேவ வார்த்தையின் பிரகாரமே அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் கற்பந்தரிக்க. ஆமென். இன்னொருவரை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நாங்கள் வாசிக்கலாம். 7வது அதிகாரத்திலே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம், மன்னிக்கவும்
13வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வாசித்தால் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக இருக்கும். எப்படி அவளும் தேவனுடைய வழிநடத்தலின் பிரகாரம், தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம், ஏன் அந்த பிள்ளையை நீ கற்பந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பிள்ளையை நீ ஏன் கற்பந்தரித்து பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் செயற்பட்டதை தான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் பாருங்கள், பிள்ளை பெறுவாய் கற்பந்தரித்து என்று சொல்லப்பாடு சில கட்டுப்பாடுகளை சொல்லுகிறார். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. ஆகவே நான் என்ன இதில் சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், இதிலும் கூட பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாலும் இந்த அதாவது சிம்சோனுடைய தாய் அங்கே அவளிடத்திலே அவருடைய ஒரு நோக்கம் நிறைவேற, தேவனுடைய ஒரு திட்டம் அங்கே வெளிப்படுவதற்கு இங்கே தேவ தூதனாலே அங்கே அந்த அந்த தாய்க்கு, சிம்சோனுடைய தாய்க்கு அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதற்கும் கூட தேவ பிள்ளைகளே என்னவென்று சொன்னால், அவள் எப்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள், எதற்காக அந்த பிள்ளை பிறக்கப் போகிறது என்று சொல்லி அதிலே நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அதிலே 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இப்போ ஏன் இந்த பிள்ளை பிறப்போகிறாய் அல்லது கற்பந்தரித்து நீ பெறப்போகிறாய் என்று சொன்னால், இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக அவன் அங்கே இந்த கற்பம் தரித்து பிள்ளை அங்கே பெறும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதில் எப்படி அந்த தாய்க்கும் கூட இந்த பிள்ளையை நீ கற்பம் தரித்திருக்கிற அந்த நாட்களிலே நீ என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிற சில கட்டுப்பாடுகளை கூட அதில் சொல்லுகிறார். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானதொன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்றும் சொல்லுகிறார். ஆகவே என்ன நான் இவைகளுக்குள்ளே நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய ஒரு விருப்பத்தின் பிரகாரம், தேவனுடைய ஒரு நோக்கத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததியை நாங்கள் கற்பம் தரித்து பெற்றெடுக்க வேண்டும். ஆமென். இந்த சிம்சோனுடைய தாய்க்கும் எப்படி தேவனுடைய ஒரு திட்டத்தின் பிரகாரம் அந்த சிம்சோனை கற்பம் தரிக்கும்படியாக சொல்லப்பட்ட பொழுது அவள் கீழ்ப்படிந்து செயற்பட்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நான் இவைகளைத்தான் நான் உள்ளடக்கி நான் இந்த செய்திக்குள்ளே கொண்டு வருகிறேன். நானும் நீங்களும் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்காமல் இந்த காலகட்டத்திலும் தேவனுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது, தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவராவது கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல என்று சொல்லி தெய்வத்தினுடைய ஒரு விருப்பம் இருக்கிறபடினாலே அந்த விருப்பம் நிறைவேறத்தக்கதாக நானும் நீங்களும் ஆவிக்குரிய ஒரு விசுவாச சந்ததியை
கற்பம் தரித்து பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஆத்துமாக்களை நாங்கள் தேவனுக்கென்று நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அல்லது தேவனுக்காக நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். அதற்காக அந்த ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட எப்படி ஒரு தாய்க்குள்ளே அந்த தாயானவள் பிள்ளையை கற்பம் தரித்து அந்த நாளில் இருந்து அவள் பிள்ளையை பெறும் வரைக்கும் எவ்வளவுத்திற்கான ஒரு தியாகம் அவளுக்குள்ளே இருக்குமோ, அதன் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்களும் இந்த நாட்களில் ஒரு நாள் சொல்லிவிட்டு 2 நாள் சொல்லிவிட்டு அது அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் ஒன்றும் சரிவரையில் என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நாங்கள் தேவ பிள்ளைகளே தொடர்ந்தும் அந்த ஜனங்களுக்காக யாருக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோமோ அல்லது ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் எப்படியெல்லாம் அந்த ஆத்துமாக்களை நாங்கள் தேவனுக்குள்ளாக பெற்றெடுக்க முடியும், அதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமே. எப்படி பிள்ளை கற்பம் தரித்தால் எப்படியாக அந்த பிள்ளை வளர்வதற்கும் நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுவார்கள், அதே போல நாங்களும் அந்த ஒரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் அந்த ஆத்துமா இன்னும் தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுக்கத்தக்கதாய், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாய் ஜெபங்களிலும் தேவ ஆலோசனைகளிலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை பெற்றெடுக்கத்தக்கதாக நாங்கள் கற்பம் தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த செய்தியின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காதபடிக்கு நாங்கள் எப்படியாக இந்த காலகட்டங்களிலும் ஆத்துமாக்களை நாங்கள் சந்திப்பதற்கு வசதிகள் வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறதோ அந்த வழிகளிலே நாங்கள் செயற்படுவோம். அந்த வழிகளிலே நாங்கள் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜெபங்களிலும் எங்களுடைய ஒவ்வொரு அவர்களுக்குரிய தியாகமான காரியங்களிலும் நாங்கள் செயற்படுவோம். நிச்சயமாய் இப்படி செயற்படும் பொழுது அவர்களுக்குள்ளே பெரிதான தேவனுடைய ஒரு வல்லமை வெளிப்படும். தேவனுடைய பெரிதான ஒரு ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே கடந்து போகும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இன்றைய நாளும் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் 3 நபர்களை இன்றைக்கு இன்னுமாக பார்த்தோம். மரியாளை குறித்து பார்த்தோம், சாராளை குறித்து பார்த்தோம், அதாவது சிம்சோனுடைய தாயை குறித்து பார்த்தோம். எப்படியாக தேவனுடைய ஒரு நோக்கம், தேவனுடைய ஒரு திட்டம் நிறைவேறத்தக்கதாய் அவர்கள் கற்பம் தரித்து அந்த பிள்ளைகளை பெற்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த திட்டம், அந்த நோக்கம் என்ன என்பதையும் நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் யாராவது இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படாமலும், எந்த ஒரு மற்ற ஜனங்கள் தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு, தேவனை அறிவதற்கு ஏதுவாக நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருப்போமா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். வருகிற நாட்களில் முடிந்த அளவு ஒருவரையாவது 2 பேரையாவது நாங்கள் தேவனுக்குள்ளாக வழிநடத்தத்தக்கதாய், தேவனுக்குள்ளாக அவர்களுக்கு சத்தியங்களை சொல்லி, தேவனுடைய நல்ல காரியங்களை சொல்லி நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜெபங்களிலும் தேவ பிள்ளைகளே தரித்திருந்து நாங்கள் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆத்துமாக்களை பெற்றெடுக்கத்தக்கதாய், அந்த ஆத்துமாக்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் பெற்றெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். அது எழுப்புதலாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இன்றைய நாட்களிலும் கூட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்புங்கள். இந்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நான் சொன்னது போல எப்படி அந்த சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த வார்த்தையினாலே அவள் பலனடைந்து கற்பம் தரிக்க பலனடைந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் செய்வார்.
இந்த சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் நான் இந்த சூழ்நிலையிலும் நேர போய் கதை காட்டிலும் தொலைபேசியிலோ அல்லது ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கிலையோ வாட்ஸ்அப்லையோ எப்படியாவது அவர்களோடு தொடர்பு கொண்டு அல்லது வார்த்தைகளை நான் வெளியிட்டு இப்படியாவது அவர்களோடு நான் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை தேவனுக்கென்று பெற்றெடுக்க கிருபை செய்வார். அந்த தேவ வார்த்தையை நம்பி நாங்கள் செயற்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே விசுவாச சந்ததியை கற்பம் தரித்து உமக்கென்று நாங்கள் பெற்றெடுக்கத்தக்கதாய், அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் பெற்றெடுக்கத்தக்கதாய், உமக்காக நாங்கள் அறுவடை செய்யத்தக்கதாய், சுதந்தரிக்கத்தக்கதாய் நாங்கள் செயற்பட வேண்டும். ஆண்டவரை எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை கற்பம் தரித்த பிற்பாடு எப்படி தன்னை தியாகம் பண்ணுவாளோ, அதற்கு அப்படி போல நாங்களும் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே தியாகம் பண்ணி ராஜா நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளும் எங்களோடு நீ பேசினீரப்பா. அதன் பிரகாரம் ஆண்டவரே வேதத்திலும் சில சம்பவங்களை சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலும் எங்களை இன்னுமாக எங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பி இருக்கிறபடினால் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே அறுவடை செய்யத்தக்கதாய் ஒரு ஆவிக்குரிய விசுவாச சந்ததியை ஆண்டவரே அப்பா உமக்கென்று கற்பந்தரித்து பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆண்டவரே ஒரு செயற்பாட்டுக்குரிய காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்கள் பலமாக ஆண்டவரே வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இந்த எழுப்புதலின் ஆண்டிலே அநேக ஆத்துமாக்களை அப்பா இந்த ஆண்டவரே இந்த இப்படியான ஆண்டவரே ஆலயங்கள் கூடுகைகள் நிறுத்தப்பட்டாலும் வருகிற நாட்களிலே அவைகள் திறக்கப்படும் பொழுது அநேக 1000 ஆத்துமாக்களை ஆண்டவரே, அநேகம் 100கணக்கான ஆத்துமாக்களை அப்பா நாங்கள் ஆலயத்திலே ஆண்டவரே சுதந்தரித்து அவர்களை உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்ய ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வழிநடத்தப்பதற்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.